இன்றைக்கி ஒரு சிம்பிளான பூனம் சாரீ தாங்க கட்ட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பூனம் சாரீ கட்டி, காட்டன் சாரியே கட்டிகிட்டு இருக்கேன். ப்ளவுஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது சூப்பராக தைச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். போட்டெல்லாம் பார்க்கல. சாரீ அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. பூனம் சாரீ தான். ரொம்ப லைட் வெயிட்டாக செம்மையாக இருந்துச்சு. உடம்புல இருந்ததே தெரியல. மடிப்பும் ஈஸியாக விழுந்துச்சு. அதனால் டக்குன்னு கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ளவுஸ் அவ்வளோ ஒரு ஃபிட்டாக தைச்சிருந்தாங்க. அந்த அக்கா சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், எல்லா சாரீக்கும் மேட்சாகவும் கண்டிப்பாக வளையல் போடுவேன். ஒவ்வொரு வாட்டியும் வளையல் வாங்கினா அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்குவேன். அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக வளையல் தான் இருக்குது. எப்படியும் மேட்ச் பண்ணி அந்த சாரீக்கு மேட்சாக போட்டுருவேன்னா டக்குன்னு கிடச்சிருச்சு க்ரீன் கலரு. எனக்கு வளையல் கம்மியாக போட்டால் பிடிக்காது. 6 வளையல் ஒவ்வொரு டசன் போட்டால் தான் பிடிக்கும். அந்த கையில் 12, இந்த கையில் 12. கண்ணாடி வளையலாக இருந்தாலும் சரி, மெட்டல் வளையலாக இருந்தாலும் சரி, நான் அப்படி தான் போடுவேன். அழகாக இருக்கா? சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உடம்புல இருந்ததே தெரியல. வளையலும் மேட்சாக போட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். சாயப்பா வர்றதுக்கு லேட் பண்ணினதுனால பாதாம், முந்திரி, திராட்சை 3ஐயும் ஒரு கவரில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வெளியே போகும்போது எங்காவது ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை எடுத்து வாயில் மென்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ குடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் இந்த பாதாம், முந்திரி, உலர் திராட்சை 3ஐயும் எடுத்து ரொம்ப சேஃப்டியாக பேக்கில் வச்சுட்டேன். இனி வெளியே போக வேண்டியதான். பாய்.